விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளை ஈக்கள், தத்துப்பூச்சி, அசுவனி இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து 2 கெமிக்கல்ஸ், பார்த்தீங்கன்னா 2 கெமிக்கலோட காம்பினேஷனில் வந்திருக்குது. என்னென்ன கெமிக்கல் அப்படின்னா, பர்ஃப்ளோசின் 15% ப்ளஸ் அசிபேட் 35% WP. WP அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும், வெட்டபிள் பவுடர், அதாவது தண்ணீரில் கரையக்கூடிய ஒரு பவுட்ரு தான் வந்து இது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மருந்து எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம், ஒரு டேங்குக்கு எவ்வளோ டோசேஜ் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டடாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி ஒவ்வொரு மருந்தை பற்றின டீட்டெயிலான வீடியோ அப்படிங்கிறது இதற்கு மேலே நம்ம சேனலில் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இந்த பர்ஃப்ளோசின் ப்ளஸ் அசிஃபேட், இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும், தண்ணியில் கலந்து கொடுக்கணும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான டஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த மருந்து நம்ம அடிக்கும் போது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து மேக்ஸிமம் எல்லாமே அவுட்டு தான். ஓகேங்களா? அதை மீறி எதுவும் இருக்குமா அப்படின்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அப்படின்னா பர்ஃப்ளோசின் ப்ளஸ் அசிஃபேட் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது எந்த ஆண்டில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1970 80களில் கண்டறியப்பட்டது. ஆனால் இது ரெண்டையும் சேர்ந்து ஒரே டெக்னிக்கலாக வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. 15 + 35% என்ற விதத்தில் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ப்ராடக்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது எப்படி செயல்படுகிறதா பார்த்தீங்கன்னா, மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன, இந்த மருந்துடைய மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது பர்ஃப்ளோசின் ப்ளஸ் அசிஃபேட் 2 இருக்கிறதுனால, பர்ஃப்ளோசினை பொறுத்த வரைக்கும் IGR மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்செக்ட் க்ரோத் ரெகுலேட்டர் அப்படிங்கிற மெத்தட் மூலயமா அது செயல்படும். அது வந்து பூச்சிகளோட வளர்ச்சியை தடுக்கும். பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தோல் இருப்பதை தடுத்து அடுத்த நிலைக்கு வளர விடாமல் படிக்கும். அதாவது பூச்சிகளோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது, அதை முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்தும். தோல் உரித்தல் அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சிகள் அதையும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடும். ஓகேவா? அசிஃபேட்டை பொறுத்த வரைக்கும் சிஸ்டமிக் ப்ளஸ் கான்டாக்ட் பூச்சாங்கொல்லி. ஓகேவா? ஸோ இந்த மருந்து பார்த்திங்கன்னா மருந்தை தொட்டாலே வந்து பார்த்திங்கன்னா செடி மேலே படுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து எந்த பூச்சிகளாவது குடித்தாலும் உடனடியாக நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் இதோடைய டெக்னிக்கல் அண்ட் இது மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, இது எந்தெந்த பயிர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, முக்கியமான பயிர்கள் அப்படின்னு பார்க்குறது பருத்தி, நெல், காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் மிளகாய், தக்காளி, கத்திரி, பல பயிர்கள், இது எல்லா பயிர்களுக்குமே நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து எந்தெந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கும்போது, ஒயிட் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய வெள்ளையி, த்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இலைப்பேன், ஜெசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை தத்துப்பூச்சி, அபிடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுவனி, மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிபக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாவு பூச்சி, இது மாதிரி இருக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளை இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கட்டுப்படுத்தும். நெற்பயிரில் வரக்கூடிய BPH புகையான் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து இதில் கட்டுப்படும். ஓகேங்களா? இது எவ்வளவு எதுக்கு டோசேஜ் அப்படின்னா, பொதுவாக ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்க்கும்போது 500 கிராம்லேருந்து 600 கிராம் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு அளவு. ஸோ ஒரு டேங்குக்கு எவ்வளோ அப்படின்னு, 15 லிட்டர் டேங்குக்கு எவ்வளோ மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 30 கிராம்லேருந்து 40 கிராம் வரைக்கும் 15 லிட்டர் தண்ணிக்கு ஸ்ப்ரேயரில் நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். இந்த மருந்தை எந்த நேரங்களில் அடிக்கலாம், எப்போ அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா, இந்த மருந்தை அதிகாலை அப்படிலாம் மாலை பொழுதில் தான் அடிக்கணும். வெயில் நேரத்தில் இந்த மருந்தை நீங்கள் கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. நம்ம மருந்து அடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எவ்வளோ நேரம் இருந்தால் அது வந்து செடிகளுக்கு கேட்கும். ஏன்னா ஒரு சில டைம் வந்து அடிச்சுட்டு வந்து 1 மணி நேரத்துலையோ 2 மணி நேரத்தில் மழை பெஞ்சிரும். அது கேட்குமா கேட்காதாங்கிற பயத்தில் இருக்கணும். இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தது 4லிருந்து 6 மணி நேரம் மழை பெய்யாமல் இருக்கணும். எப்போனா இந்த மருந்து அடித்து முடித்து 4 to 6 மணி நேரத்துக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லாத இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக கவனிக்க வேண்டியவை அப்படின்னு பார்க்கும் பொழுது, பூச்சி தாக்குதலோட ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுது இதை வந்து நம்ம தெளிக்கிறது டோட்டலாக ராங் மெத்தட். ஓகே, ஸோ அந்த டைமில் தெளிக்காத, மற்ற நேரங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெளிச்சிக்கணும். அடுத்ததாக இது வந்து இலையின் அடிப்பகுதியில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய பூச்சிகளையும் கொல்லும் அப்படிங்கிறதுனால நல்லா அடிப்பகுதியில் படுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இதில். ஓகேங்களா? அதுக்கடுத்ததாக வந்து அறுவடைக்கான இடைவேளை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, எந்த டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணலாம், வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லும் போது, அந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண 7 முதல் 15 நாட்கள் வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் அறுவடை பண்ணி நம்ம சந்தைக்கு எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நிறையா பேர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கெமிக்கல் மூலயமா. ஓகே, ஸோ அடுத்ததாக சந்தையில் இருக்கக்கூடிய பிரபலமான நிறுவனங்கள் என்னென்ன இதில். ஓகே,
அடாமாவில் டக்ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, தனுக்காவில் அரேவா அப்படின்னு சொல்லுவாங்க, யூபியில் லான்சர் கோல்டு. அந்த லான்சர் கோல்டுங்கிறது அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோரிஃபைடு, ஆனால் அந்த டஃபுக்கு இந்த காம்பினேஷனில் வரும். ஓகேங்களா, இந்த காம்பினேஷன்லேயும் இது வந்து மிக்ஸ் ஆகி வரும். தோராயமாக ஒரு அரை கிலோவுடைய விலை அப்படிங்கிறது 550லேருந்து 700 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இது கம்பெனிகளோட பிராண்டை பொறுத்து வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ அடாமோட டஃபுக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா அப்படின்னு தெரியும். தனுக்கூவில் வரக்கூடிய அரேவா சூப்பர் அப்படிங்கிறது 550லேருந்து 600 ரூபா வரைக்கும் போகும். இண்டோஃபில்ல வரக்கூடிய பாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் இருக்கும். இதுமாரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகிட்டே போகும். இப்போ அடுத்ததாக இதில் எந்த மருந்தை கலக்கலாம், எதை கலக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, பெரும்பாலான இருக்கக்கூடிய பூஞ்சான் கொல்லிகள் வந்து எல்லாமே இதில் கலக்கலாம். என்னென்ன ஃபங்கிசைடு அப்படிங்கிற பார்க்குறப்ப இந்த காப்பர் பேஸ்டு காப்பர் ஆக்சிக்ளோரைடாக இருக்கட்டும், சல்ஃபர் பேஸ்டாக இருக்கட்டும், மோனோசிப் இண்டோஃபில் M45 வரக்கூடியது இல்லையா, அதுவாக இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சிஸ்டமிக் ஃபங்கிசைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவாக இருக்கட்டும். இது எதை வேணாலும் கார்பனேசியம் மோனோசிப்பாக இருக்கட்டும், மோனோசிப் மட்டும் இருக்கும், ஆசோஸ்ட்ரீம் டோபோபெசின் அதுவாக இருக்கட்டும். இது மாதிரி நீங்கள் எதை வேணாலும் கலந்து இது கூட அடிக்கலாம். இதை கலக்க தேவையில்லை. ஓகே, ஸோ கலந்து அடிக்கலாம். அடுத்து தவிர்க்க வேண்டியது அப்படின்னா லைம் சுண்ணாம்பு மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், ப்ரோடக்ட்ஸ் மிக்சராக இருக்கட்டும், அல்க்ளீன் அதாவது காரத்தன்மை கொன்ற மருந்துகளாக இருக்கட்டும், இதையெல்லாம் வந்து இது கூட கலந்து அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது மொதல் விஷயம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த மருந்தை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள். வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.